ஈடி குறித்து அடுத்தடுத்து வெளியாகி கொண்டிருக்கும் தகவல்கள் அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்காக பிஜேபி ஈடி என்னும் துறையை தனது வேட்டை கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டை நாடாளுமன்றத்திலேயே எதிர்க்கட்சிகள் முன்வைத்து முழக்கமிட்டு உச்சநீதிமன்றத்திலேயும் அதனை பதிவு செய்திருக்கிறார்கள். உண்மையில் ஈடி என்ன செய்கிறது என்பது பற்றி தமிழ்நாட்டு அளவில் தேடி பார்க்கும் பொழுதே பல்வேறு அதிரவைக்கும் உண்மை சம்பவங்கள் வெளியில் வந்து கொண்டிருக்கின்றன. சமீபத்தில் அங்கித் திவாரி என்னும் என்போர்ஸ்மெண்ட் ஆபீசர் மதுரை ஈடி அகத்தில் இருந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய எஃப்ஐஆர்களை தனது தனிப்பட்ட லாபிக்காகவும் தனிப்பட்ட பணம் சம்பாத்தியத்திற்காகவும் பயன்படுத்தியதோடு அல்லாமல் மூத்த அதிகாரிகள் பல்வேறு நபர்களின் உந்துதல் மற்றும் கூட்டோடு சேர்ந்து திட்டமிட்ட வகையில் லஞ்சம் ஊழல் பெற்று மக்களை சுரண்டி வரும் வேலையை தமிழ்நாடு காவல்துறை இப்போது கண்டறிந்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதனை இப்போது விசாரணைக்கு எடுத்து விசாரித்து வருகிறது. அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை அமர்வு பிணையும் மறுத்திருக்கிறது. ஆனால் அதே அங்கித் திவாரி என்னும் நபர் மீது நாங்களும் விசாரணை நடத்துகிறோம் என்று களத்தில் குதித்திருக்கும் ஈடி அந்த விசாரணையை பதிவு செய்து அதனை டெல்லிக்கு மாற்றி இருக்கிறது. ஏன் டெல்லிக்கு மாற்ற துடிக்கிறது? அங்கித் திவாரியிடம் இருக்கும் தகவல்கள் என்ன? தமிழ்நாட்டில் ஈடி செய்யும் அராஜகத்தை தமிழ்நாடு அரசு கண்டுபிடித்து விடக் கூடாது என்பதற்காக டெல்லியிலிருந்து நடக்கும் லாபிகளை விரிவாக பேசுவதுதான் இன்றைய கோடாங்கி. தமிழ்நாட்டில் ஈடி அதிகாரிகள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். 75 பேரினுடைய பெயர் பட்டியலை கொடுத்திருக்கிறார் அங்கித் திவாரி. அவரை கூடுதலாக விசாரிக்க வேண்டும், அந்த 75 பேரையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறது. அந்த 75 அதிகாரிகள் யார்? அங்கித் திவாரி என்ன நெட்வொர்க்கில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்? தனிப்பட்ட லாபங்கள் தான் அவரது நோக்கமா அல்லது ஈடி என்னும் பெயரால் திட்டமிட்ட கொள்ளை ஏதாவது நடைபெற்று வருகிறதா என்பது பற்றி விரிவாக நாம் தேடி பார்க்கும் பொழுது நேற்றைக்கு ஈடி குறித்து தி இந்து நாளேட்டில் ஒரு கட்டுரை வெளியாகி இருக்கிறது. ஈடி சேஸ் attempts on to prevent investigation into high profile corruption cases in தமிழ்நாடு என்கின்ற தலைப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய அந்த கட்டுரையில் அதிர்ச்சியான தகவல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அதன் அடிப்படையில் நாம் தேடி பார்த்தால் அந்த ஈடி அலுவலகத்தில் மதுரையில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனை தான் இவர்கள் அலறலுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஈடி அலுவலகத்தில் சோதனை நடத்தியதை திரித்து திட்டமிட்டு தமிழ்நாட்டுக்கு எதிராக பயன்படுத்தும் வேலையை ஈடி தொடங்கி இருக்கிறது. அதாவது தமிழ்நாடு அரசு சட்டவிரோதமாக ஈடி அலுவலகத்துக்குள் நுழைந்து ஆவணங்களை எல்லாம் திருடி விட்டார்கள். அந்த திருடு போன ஆவணங்களில் நாங்கள் மிகப்பெரிய புள்ளிகளினுடைய பட்டியலை எல்லாம் வைத்திருக்கிறோம் என்று இல்லாத பொல்லாத சாட்சி இல்லாத தகவல்களை அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கிறார்கள் சமூக வெளிகளில். ஆனால் ஈடி அதிகாரிகள் எங்களுடைய கடமையை செய்ய விடாமல் தடுக்கிறார்கள் என்கின்ற வகையில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இந்த அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது ஏதோ சிக்கலான புள்ளி உள்ளுக்குள் இருப்பது போல தோன்றவும் நாம் இன்னும் தேடி பார்க்கும் பொழுது அறம் இணையதளத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய கட்டுரை ஒன்று கண்ணில் படுகிறது. வழக்கறிஞர் பிரவீனா எழுதி இருக்கக்கூடிய அந்த கட்டுரையில் இன்னும் அதிர்ச்சியான பல உண்மைகள் கொட்டி கிடக்கின்றன. அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் விவசாயிகள் 2 பேருக்கு இப்போது சம்மன் அனுப்பி இருக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை என்று சுட்டிக்காட்டி இருக்கிறார். என்ன இது? விவசாயிகளுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை நோட்டீஸா? ஒருவேளை அண்ணாமலை போன்ற உயர் பதவிகளில் இருக்கும் விவசாயிகளாக இருப்பார்களோ என்று நாம் தேடி பார்த்தால் அந்த விவசாயிகள் மிகுந்த வறுமையின் காரணமாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து வாடிக்கொண்டிருப்பவர்கள். கண்ணையன் மற்றும் கிருஷ்ணன் என்ற சகோதர விவசாயிகள் 6.5 ஏக்கர் விவசாய நிலத்தை வைத்திருக்கிறார்கள். தலித் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக அவர்கள் வைத்திருக்கும் 6.5 ஏக்கர் நிலத்தை அபகரித்துக் கொள்ளும் நோக்கத்தில் பிஜேபி புள்ளிகள் சில பேர் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அதிர வைக்கிறது பிரவீனா எழுதியிருக்கும் அந்த கட்டுரை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ராமநாயக்கன்பாளையம் வடக்கு காடு அப்பம் சமுத்திரம் கிராமத்தில் தான் இந்த அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்று இருக்கிறது. ஏற்கனவே அந்த பகுதியில்
மலை முகப்பில் இருக்கக்கூடிய அப்பாவி ஏழை விவசாயிகளினுடைய சின்ன சின்ன நிலங்களை எல்லாம் அடிமாட்டு விலைக்கு அடித்து பிடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி காரர்கள். அதில் ஒரு அங்கமாகத்தான் கண்ணையன் மற்றும் கிருஷ்ணன் ஆகிய சகோதரர்களுக்கு இப்போது பிஜேபி குறிவைத்திருக்கிறது என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட ஏழை விவசாயிகளின் நிலங்கள் அபகரிப்பு செய்யப்பட்டிருக்கின்றன. இதற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் யார் என்று தேடி பார்த்தால் பாஜகவின் வழக்கறிஞர் முத்துக்குமார் என்பவரும் குணசேகரன் என்பவரும் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த விஷயம் பற்றி இன்னும் என்ன நடந்தது என்பது பற்றியும் அந்த கட்டுரையில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணையன் கிருஷ்ணன் சகோதரர்களுக்கு அமலாக்கத்துறையில் இருந்து கருப்பு பண பரிமாற்ற மோசடி மற்றும் கருப்பு பணத்திலிருந்து சொத்து வாங்கியதாக சென்னை அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி இருக்கிறது. ஜூலை 5 நேரில் ஆஜராகுமாறு அவர்களுக்கு அனுப்பப்பட்ட சம்மனை பார்த்து என்ன இது விவரம் என்று அவர்கள் வெளிபிதுங்கி நிற்க உள்ளூரில் இருக்கும் செல்லத்துறை என்னும் வழக்கறிஞரையும் கண்ணன் என்னும் கம்யூனிஸ்ட் இயக்க தோழர் ஒருவரையும் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார்கள். விவரத்தை சொல்லி அவர்கள் புரிந்தவுடன் நேரில் ஆஜராவதற்கு அவர்கள் சாஸ்திரி பவனுக்கும் வந்திருக்கிறார்கள். ஆனால் சாஸ்திரி பவனில் தான் இன்னும் அவர்கள் உருக்குலைக்கப்பட்டிருக்கிறார்கள். அமலாக்கத்துறையின் உயர் அதிகாரியாக இருக்கும் ரித்தேஷ் குமார் என்பவர் வழக்கறிஞர் எல்லாம் உள்ள வரக்கூடாது, விவசாயிகள் மட்டும்தான் உள்ள வரணும், நாங்க அவங்களதான் விசாரிப்போம் என்று எகத்தாளமாக பேசியிருக்கிறார். விவசாயிகளின் மீது அக்கறையற்றவர். கையில் கம்பும் தடியுமாக தடுமாறி நடந்து வந்த விவசாயிகளை தனியாக உள்ளே அனுப்புங்கள், விசாரிக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறார் அமலாக்கத்துறை உயர் அதிகாரி. ஆனால் எழுத படிக்க தெரியாது, எங்களுக்கு வழக்கறிஞர் உதவி வேண்டும் என்று அவர்கள் மன்றாடி கேட்டுக்கொண்டும் கூட அதனை ஏற்க மறுத்திருக்கிறார் அமலாக்கத்துறை அதிகாரி ரித்தேஷ் குமார். மேலும் இவர்கள் 2 பேரும் உள்ளே கண்டிப்பாக வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி வழக்கறிஞர் பிரவீனாவை வெளியிலேயே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இதனால் அதிர்ச்சி அடைந்த வழக்கறிஞர் உடனடியாக மறுகேள்வி கேட்டவுடன் வெளியே தூக்கி போடுங்க இந்த லேடியை என்று மிரட்டி இருக்கிறார் அந்த அதிகாரி. உடனடியாக தமிழ்நாடு காவல்துறைக்கு இது குறித்து தகவல் தெரிவிக்க வேண்டி இருக்கும் என்று வழக்கறிஞர் பிரவீனா சொன்னதற்கு பிறகும் கூட யாரை வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் அதிகார திமிரை காட்டி இருக்கிறார்கள். அந்த இடத்தில் வழக்கறிஞர் உடனடியாக நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் சொன்னவுடன் அதிரடியாக விரைந்து வந்திருக்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள். வந்தவுடன் நிலைமையை பார்த்துவிட்டு என்ன நடந்தது என்று விரிவாக கேட்ட பிறகும் கூட நீங்க ஸ்டாலினே வர சொன்னாலும் சொல்லுங்க, நாங்க வானளாவிய அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறோம், உங்களால எதுவும் பண்ண முடியாது என்று மிரட்டி இருக்கிறார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள். ஆனால் அங்கு ஆஜராவதற்கு கட்டாயப்படுத்தியும் கூட வழக்கறிஞர் இல்லாமல் ஆஜராக முடியாது என்று விவசாயிகள் மறுத்து அதற்கு பிறகு டிஜிபி அலுவலகத்தில் தங்கள் சார்பில் புகார் ஒன்றையும் பதிவு செய்திருக்கிறார்கள். டிசம்பர் 17ஆம் தேதி அந்த புகார் டிஜிபி அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகார் குறித்தும் இதுவரை நடவடிக்கை இல்லை என்று தெரிவிக்கிறார் வழக்கறிஞர் பிரவீனா. இந்த விவசாயிகள் அழைக்கப்பட்டதற்கும் ஈடி அதிகாரி கைது செய்யப்பட்டதற்கும் என்ன சம்பந்தம் என்று பலரும் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தலாம். இந்த விவசாயிகளைப் போலவே தமிழ்நாடு முழுவதும் பிஜேபி காரர்களால் பல விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் குறிப்பிட்ட அளவுக்கு நிலங்களை ஏழை எளிய விவசாயிகளிடம் இருந்து அடிமாட்டு விலைக்கு பெற்றுத்தர வேண்டும் என்பது பிஜேபி மேலிடம் போட்ட உத்தரவு என்று தெரிவிக்கிறார்கள் தகவல் அறிந்தவர்கள். ஏன் என்று விசாரிக்கும் பொழுது இவர்களிடமிருந்து நிலங்களை குறைந்த விலைக்கு பெற்றுக்கொண்டு அடிமாட்டு விலைக்கு அவர்களை விலைக்கு வாங்கிவிட்டு அந்த நிலத்தை பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு விற்பதற்கு திட்டம் போட்டிருக்கிறது கமலாலயம் என்று சொல்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் இது போன்ற வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பவர் ஆஃப் அட்டார்னி மோசடி, பட்டா மோசடி மற்றும் அடிமாட்டு விலைக்கு நிலங்களை பிடுங்கிக் கொள்வது, மிரட்டுவது உள்ளிட்ட பல்வேறு தொடர் லீலைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பிஜேபி காரர்கள் என்று குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த குற்றத்துக்கு துணை போகின்ற வகையில் ஈடி அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் விவசாயிகளாகிய 2 பேர் விசாரணைக்கு என்று அழைக்கப்பட்டு அலைக்கழிக்கப்படுகிறார்கள். அவர்கள் மிரட்டவும் பட்டிருக்கிறார்கள். வழக்கறிஞர் வைத்துக் கொள்ளும் உரிமையும் அவர்களுக்கு மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்படி ஈடியின் துணையோடு நடைபெற்று கொண்டிருக்கும் பல்வேறு விவகாரங்கள் இந்த அங்கித் திவாரி மூலமாக வெளியே வந்துவிட்டால் என்ன செய்வது என்கின்ற அச்சத்தில் உறைந்து போயிருக்கிறார்கள் ஈடி அதிகாரிகள் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். இப்படி
தமிழ்நாடு முழுவதும் ஈடியின் பெயரிலும் பிஜேபிக்காரர்களின் பெயரிலும் இணைத்து எழுதப்படும் புகார்கள் பலவும் எழுந்து கொண்டே இருக்கின்றன என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். அங்கித் திவாரி போன்றவர்கள் கையும் களவுமாக சிக்கும் பொழுது அவர்களை நாங்கள் டெல்லியில் வைத்து விசாரித்துக் கொள்கிறோம் என்று ஈடி தனக்குத்தானே வழக்கு பதிவு செய்து கொண்டு டெல்லிக்கு தூக்கி கொண்டு போவதற்கு காரணம் இப்படியான சர்ச்சைகள் ஆதாரப்பூர்வமாக டிவிஎஸ்சி கைகளில் சிக்கிவிடுமோ என்கின்ற அச்சத்திலுடானா என்று கேள்வி எழுப்புகிறார்கள் சட்ட வல்லுநர்கள். இவ்வளவு காலம் ஈடி என்பது தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகளை குறிவைத்து செயல்பட்டுக் கொண்டிருந்தது என்று மட்டும்தான் எதிர்க்கட்சிகள் பேசிக் கொண்டிருந்தன. ஆனால் இப்போது அரசியல்வாதிகளை தாண்டி சாமானியர்களை உருக்குலைத்து அவர்களிடமிருந்து நிலங்களை பிடுங்கிக் கொள்ளும் வேலைக்கு இந்த ஈடி ஏன் துணை போகிறது என்பதுதான் பலரும் எழுப்பும் கேள்வி. இந்த இரண்டு விவசாயிகளை பொறுத்தவரையில் வெறும் 6.5 ஏக்கர் நிலத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். விவசாயத்தில் லாபம் இல்லை என்று அரசாங்கத்தின் முதியோர் உதவித்தொகையை பெற்று வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள். முதியோர் உதவித்தொகையை பெற்று வாழ்க்கை நடத்தி வருபவர்களை சட்டவிரோத பணப்பரிமாற்ற மோசடி மற்றும் கருப்பு பண மோசடி ஆகிய வழக்குகளில் விசாரிக்க வேண்டும் என்று அழைத்திருக்கிறது ஈடி. சாமானிய மக்களுக்கும் எதிராக ஈடி கூர்தீட்டப்பட்டு இறக்கிவிடப்பட்டிருக்கிறது. வானளாவிய அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பது அரசியல்வாதிகளை நசுக்குவதற்கு மட்டும் அல்ல, சாமானியர்களை மிரட்டுவதற்கும் சேர்த்துத்தான் என்று அதிர்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள் வல்லுநர்கள். உண்மையில் இந்த விஷயத்தில் என்ன நடக்கிறது? ஈடி அதிகாரிகளால் மிரட்டப்பட்ட இந்த விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு கொடுக்கிறதா? மிரட்டிய ஈடி அதிகாரிக்கு என்ன நடவடிக்கை பாய போகிறது? அங்கித் திவாரியின் மீதான விசாரணை கோணம் இந்த கட்டத்தில் ஏதாவது மாறுதல்கள் ஏற்படுகிறதா? பொறுத்திருந்து பார்ப்போம்.